ஹாய் குட் டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி கதைக்களத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கதைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி இருளும் பாதி ஒளியும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த கதையை பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? அக்பர் ஒரு முறை பீர்பாலிடம் கொஞ்சம் கடுமையாக கோபித்து கொண்டு, நீ இங்கு இருக்கக்கூடாது, இந்த நகரத்தை விட்டே சென்று விட வேண்டும். இங்கு எங்காவது நீ இருந்தால் உனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் என்று கூறவும், பீர்பாலும் சென்று விட்டார். போகும்போது சக்கரவர்த்தியிடம், சக்கரவர்த்தி அவர்களே, இந்த நகரத்தை விட்டு அல்ல, இந்த நாட்டை விட்டே செல்கிறேன். நீங்கள் அழைத்தால்தான் திரும்ப வருவேன் என்று கூறினார். 2 வாரம் சென்றதுமே சக்கரவர்த்தி பீர்பாலை தேட ஆரம்பித்தார். அவசரப்பட்டு விட்டு நாட்டை விட்டு துரத்தி விட்டோமே என்று எண்ணி வருந்தினார். எந்த நாட்டில் பீர்பால் சென்று துன்பப்படுகிறாரோ என்று எண்ணி கவலைப்பட்டார். என்ன செய்வது, எவ்விதம் தேடி பிடிப்பது என்று எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தார். எவ்விதமும் பீர்பாலை கூட்டி வர வேண்டும், எங்கு இருந்தாலும் கூட்டி வர வேண்டும் என்று கூறி பல இடங்களுக்கு காவலர்களை அனுப்பினார். 4 பக்கங்களிலும் சென்ற அவர்கள் களைத்து போய் வந்தார்கள். குதிரைகளும் நன்றாக களைத்து போய்விட்டன. என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டார் அக்பர். ஏதேனும் ஒரு புதிய முறையை கையாள வேண்டும். இதை நாம் தான் அறிவித்ததாக அவர் உணரும்படி செய்ய வேண்டும் என்று இரவு முழுவதும் எண்ணி மறுநாள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அக்பர் சக்கரவர்த்தி. பாதி வெளிச்சத்திலும் பாதி இருளிலும் யார் ஒருவர் வருகிறாரோ அவருக்கு 1000 பொற்காசுகள் தரப்படும் என்ற செய்தியை முரசறைந்து எல்லா இடங்களுக்கும் அறிவிக்க செய்தார். இது ஒரு வித்தியாசமான அறிவிப்பு என்றும், இதை நாம் தான் செய்தோம் என்பதை பீர்பால் உணருவார், இதை பின்னணியாக கொண்டு ஏதாவது செய்வார் என்று உறுதியாக நம்பினார் அக்பர் சக்கரவர்த்தி. இந்த செய்தி பக்கத்து நாடுகளுக்கும் பரவியது. எவ்விதமும் இது இயலும் என்று பலர் பேசிக்கொண்டார்கள். முடியாத ஒன்று என்பதால் தான் 1000 பொற்காசுகள் தருவதாக சக்கரவர்த்தி அறிவித்துள்ளார் என்றும் கூறினார்கள். பீர்பாலி இருந்த ஊருக்கு இந்த செய்தி பரவியது. இந்த பாதி வெளிச்சம் பாதி இருள் பற்றிய அறிவிப்பு சென்றதால் இதை சக்கரவர்த்தி தான் அறிவித்திருப்பார் என்று எண்ணிய பீர்பால் தான் தங்கியிருந்த வீட்டுக்காரரிடம், நீங்கள் உடனடியாக டெல்லிக்கு சென்றால் உங்களுக்குத்தான் இந்த பரிசு என்றார். இது முடியக்கூடிய காரியமா? பாதி வெளிச்சமும் பாதி இருளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதே என்றார் அந்த வீட்டுக்காரர். இதற்கு நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். நமது வீட்டில் உள்ள இந்த நார்க்கட்டிலை தலையில் வைத்து கொண்டு சென்றால் சக்கரவர்த்தி அறிவித்திருந்த இது போன்று பாதி வெளிச்சத்திலும் பாதி இருளிலும் வந்துள்ளதாக கருதி உங்களுக்கு சக்கரவர்த்தி பரிசு தருவார். வழியில் யாராவது எதற்காக சுமந்து செல்கிறீர்கள் என்று கேட்டால் உண்மையை கூறிவிடாதீர்கள். பக்கத்தில் ஊரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு கொண்டு போவதாகத்தான் கூற வேண்டும் என்றார். அந்த ஏழையும் உடனே நார்க்கட்டிலுடன் புறப்பட்டார் டெல்லிக்கு. சக்கரவர்த்தி அக்பருடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்த அந்த ஏழை சக்கரவர்த்தியை வணங்கியவராய் தாம் பாதி வெளிச்சத்திலும் பாதி இருளிலும் வந்துள்ளதாக கூறினார். இவ்விதம் வந்த அந்த ஏழையிடம் சக்கரவர்த்தி அக்பர் மிகவும் அன்பாக பேசி, இது பீர்பாலின் வேலைதானா என்பதை அறிந்து கொள்வதற்காக அவரிடம் பேச்சு கொடுத்தார். நான் நினைத்தது போன்றே பாதி ஒளியிலும் பாதி இருட்டிலும் வந்துவிட்டீர்கள். நான் அறிவித்த 1000 பொற்காசுகள் உங்களுக்குத்தான் என்று கூறி உற்சாகப்படுத்தினார் அக்பர் சக்கரவர்த்தி அந்த வீட்டுக்காரரை. பின்னர் அவரிடம், இந்த முறையில் கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை கூறியது யார் என்று மிகவும் பக்குவமாக கேட்கவும், எங்கள் வீட்டிற்கு ஒரு புதியவர் வந்திருக்கிறார். அவர் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்தான். எந்த காரியத்தையும் மிகவும் நுணுக்கமாக செய்பவர் என்று கூறி அவருடைய அடையாளங்களையும் கூறவும், அவர் நிச்சயமாக பீர்பால் தான் என்று முடிவு பண்ணினார் அக்பர் சக்கரவர்த்தி. அதற்குள் அவருக்கு கொடுக்க வேண்டிய 1000 பொற்காசுகளை கொடுக்க
ஒரு ஒரு குதிரை வீரனை அழைத்து அவரை ஏற்றி கொண்டு சென்று அவருடைய வீட்டில் விருந்தாளியாக தங்கி வரும் பீர்பாலை அழைத்து வர கூறினார். அந்த குதிரை வீரனும் அவ்விதமே சென்று பீர்பாலை அழைத்து வந்தான். தாங்கள் அழைத்தால்தான் நான் திரும்பி வருவேன், இல்லாவிட்டால் வரமாட்டேன் என்று கூறி சென்ற பீர்பால் சக்கரவர்த்தி அழைத்த பின்னர் தான் அவருடைய குதிரையிலேயே வந்து சேர்ந்தார். என்ன குட்டீஸ், கதை எப்படி இருக்கு? பீர்பாலுடைய சமயோஜித புத்தி தான் பல இடங்கள்ல அவருக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. அவர் மாதிரி ஒரு புத்திசாலி யாருமே இல்லை அப்படிங்கிறது அக்பருக்கும் தெரியும். அதனால இந்த ஒரு தலைப்புல நாடு பூரா அறிவித்து பீர்பாலை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அக்பர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.